நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழர்களாகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதூகலமான விஷயந்தான். தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு. தமிழர்கள் உணர்வுகள், தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ, என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளோ திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம், புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை உள்ள மீன ராசிக்குள்ளே நுழையிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அன்றைய நாடுகளில் ஒரு உலுக்கிருச்சு. பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதாரமாயிடுச்சு, பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு. இதை நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம். ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு. அது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். விவசாயம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள். இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு. புத்தாண்டு ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் அப்படியே ஆற்றுல இறங்குவார். அவர் இறங்குற அந்த நாள் பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும், அப்படியே குலுங்கும் பார்த்துக்குங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ அப்படி கலந்துக்கிற போது பார்த்திங்கன்னா கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுனாலே பல பேருடைய கவலைகள் வெளியே போகுது. அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசீர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ ஐயா, நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா, ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள். அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வேறு. ஸோ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க, அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும், ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். ஸோ புத்தாண்டு முடியுதுன்னே அவர் அங்கே தான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேது பகவான், அதாவது கடகராசியில் செவ்வாயும், கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னியில் இருப்பார். மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ஆரம்பத்தில் ராகு பகவான் மீன ராசியும், அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், அதுக்கடுத்து சனி பகவான், இந்த 3 கிரகங்களுமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீன ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய
வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். துலாம் ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்க போகுது. துலாம் ராசி அன்பர்கள் தான் இந்த புத்தாண்டில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை வச்சு இப்போ நீங்கள் நடக்காதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு நல்ல காலம் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக நடக்க போகுதுங்கிறது கிரக ரீதியாக, கோச்சார கிரகங்கள் ரீதியாக அறிந்த உண்மை. துலாம் ராசிக்காரங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே வெற்றி பெறுவீங்க. மற்றவங்களுடைய வேலையில் போய் தலையிட ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனை, பலவிதமான குழப்பம். நீதிக்கரசனான சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயம். நீங்கள் நீதி தவறாமல், நேர்மை தவறாமல் கரெக்டாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு எப்போவுமே உங்களை நோக்கி பயணிக்கும். எங்கேயாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை என்பது நாம் சொல்கிற விஷயம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னா, மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும், ஒரு உற்சாகமான சூழ்நிலைகள் உண்டு. எந்த செயல்கள் செஞ்சாலும் அதில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் துலாம் ராசியில் வியாபாரத்துறையில் பயணிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வெற்றி உண்டு. அதாவது சின்ன சின்ன வியாபாரம் முதல் பெரிய வியாபாரிகள் வரை தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான சூழ்நிலைகளை துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்கள் அப்படியே அற்புதமாக வழங்குது. ஸோ அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் கடன் சுமை மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புதிய கடன் வாங்காமல், யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காமல் வாழ்ந்தீங்கன்னா இருக்கிற கடனை அடைச்சிடலாம். அதை விட்டுட்டு யாருக்காக கடன் வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த கடன் நீங்கி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைச்ச ஒரு அற்புதமான விஷயங்கள், முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களை இனிமே துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தடையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி எதெல்லாம் நினச்சிங்களோ அதை தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்காரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ குருவின் பார்வை உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான பார்வையாக இருப்பதனால் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது. தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. கொடுத்த இடத்துல பணம் வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க கூட திரும்ப தேடி உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிடுவான். சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா, எங்கேயாவது கடன் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சூழ்நிலையில் கடன் வாங்கி வீடு கட்டலாம். ஆனால் அளவுக்கு மீறி கடன் வாங்கிடக்கூடாது. ஆசைகள் உங்களை ஆபத்தில் விட்டுவிடும் என்பதையும் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? யாரெல்லாம் மேல் படிப்புக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ துலாம் ராசி என்பவர்கள் மேல் படிப்பு படித்து அதன் மூலமாக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேபோல் துலாம் ராசினியர்களில் பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு, யோகங்கள் உறுதியாக இருக்குது. குறைஞ்சது 5 பவுன்லேருந்து 50 பவுனாச்சு நீங்கள் வாங்குவீங்கிறது கோச்சார கிரகங்கள் ரீதியாக அறிந்த உண்மை. துலாம் ராசி பெண்கள் சின்னத்துறையில் உள்ளவங்க, அதாவது யாரெல்லாம் திரைத்துறையில், சின்னத்திரையில், பெரிய திரையில், யூடியூப் சேனல் மூலமாக நடித்து கொண்டு இருக்கிறார்களோ, தன்னுடைய நடிப்பின் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ அனைவருமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. துலாம் ராசியில் உள்ள நடிகர்களுமே உறுதியாக ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அங்கீகாரம் ஒரு பெண்ணின் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இளைய சகோதரன் மூலமாக வெற்றி, மூத்த சகோதரன் மூலமாக முயற்சியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ற வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சியான விஷயங்களை உருவாக்கி கொடுப்பாங்க. அதே போல் துலாம் ராசி நேயர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் திருமணம் முடித்தவங்களுக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அனைவருக்குமே ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை கோச்சார கிரகங்கள் ரீதியாக அறிய முடியுது. உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் முழுவதுமாக மனதார வழிபாடு செய்தீர்கள் என்றால் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, என்றும் கவலைப்படாத வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக நீங்கள் முழுமையாக பெற முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது இருந்தால் வேகத்தின் தன்மையில் செல்லக்கூடிய வாகனங்களை துலாம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் வாங்கக்கூடாது.
புதிய கார் வாங்கலாம், அந்த காருக்கு வந்து டிரைவர் போட்டு தான் வண்டி ஓட்டணும், நீங்கள் ஓட்டக்கூடாது. நீங்கள் கார் நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன் சொல்லிட்டு போனீங்கன்னா நைட்டு இல்லை பகலோ கார் ஓட்டும் போது உங்களுக்கு தூக்கம் வருவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ அதேபோல் நைட்டு வந்து கொஞ்சம் வேகமாக தூங்கிடணும், அதாவது ரொம்ப லேட்டாக தூங்குனீங்கன்னா உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ல் அமர்ந்து உங்களுக்கு சகல வெற்றிகளையும் கொடுக்க போகிறார். 11ஆம் இடத்துல கேது அமர்ந்தார்னா வெளிநாட்டில் பயணம் செய்வதற்கான வாய்ப்பெலாம் வந்துடும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும், லாபஸ்தானங்கள் அதிகரிக்கும். கேது மட்டும் 11ஆம் இடத்துல அமர்ந்தால் அவர் உண்மையிலே ஞானப்பிரவின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஒரு வருடமும் உங்களுடைய ஒன்றரை வருடத்துக்கு வந்து துலாம் ராசிக்கு தன்னை அறியாமலே பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான, அதாவது கனவுல நினச்சது நினைவில் நடக்குது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதை தன்னறியாமே சில சூழ்நிலைகளில் நல்ல மாற்றமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் கேது பகவான் என்பதை பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன வழிபாடு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுங்க. நரசிம்மர் வழிபாடை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக சகல வெற்றிகளும் பெறுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசி என்பவர்கள் துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும், வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.